அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னார். இவர் அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்றுறோம். ஆமா, எனக்கு நயன்தாரா போனோம், இவர் கனவு நிறைவேற்றுறா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் பெண்களை மையப்படுத்தி கேவலமாவும் கேலியாவும் பேசுறதெல்லாம் காமெடி கெத்து நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்படி பேசுனது ஒன்னும் ஒரு சாதாரண தொண்டனோ சாதாரண ஆளோ கிடையாது. தமிழ்நாட்டோட அமைச்சரா இருந்த அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் அவர்கள். அதாவது உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற திட்டம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால சமீபத்துல கொண்டு வரப்பட்டுச்சு. தமிழ்நாட்டுல உள்ள ஒவ்வொரு குடும்பமும் கவர்மெண்டோட என்ன திட்டங்கள்னால பயன்பெற்று இருக்காங்க, அதே மாதிரி மக்களுக்கும் கவர்மெண்ட் இப்படி திட்டங்கள் கொண்டு வரலாம், அது பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சில ஆசைகள் கனவுகள் இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லா கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற திட்டம் கவர்மெண்டால இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனா இந்த திட்டத்தை கேலி பண்றேன், கிண்டல் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல எனக்கு நயன்தாரா வேணும்னு கனவு இருக்கும், அதுக்காக நயன்தாராவை அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருமா அப்படின்னு ரொம்பவே கொச்சையாவும் கேவலமாவும் பேசியிருக்காரு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரான சி.வி. சண்முகம் அவர்கள். அவர் இப்படி பேசுறத காமெடி நினைச்சு சுத்தி உள்ளவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனா உண்மையான காமெடி என்னன்னு தெரியுமா? பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு நடந்த போராட்டத்துலதான் ஒரு பெண்ணை கேவலப்படுத்துற மாதிரியான கருத்து சொல்லியிருக்காரு சண்முகம் அவர்கள். இப்படி ஒரு பெண்களுக்காக நடந்த போராட்டத்துல ஒரு பெண்ணையே மையப்படுத்தி கேவலமா பேசியிருக்காரு தெரியுமா? இதுதான் உண்மையான கொடூரமான கேவலமான காமெடி.